ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா கோபி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம நூடுல்ஸை எடுத்து வச்சுருக்கோம். கோபி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கேரட் பீன்ஸ் கட் பண்ணியிருக்கோம், கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், நீல் வாக்கில் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கோம். இப்போ கோபி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கோம், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், சோயா சாஸ் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, இந்த நூடுல்ஸுக்கு கொஞ்சமாக எண்ணெய், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த கோபியை நல்லா தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம பொரிச்செடுக்கணும். பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நூடுல்ஸு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிச்சுக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம இப்படி வடிச்சு எடுக்கணும். இப்போ நல்லா வடிச்சிட்டு நம்ம இது கூட கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அந்த சூடெல்லாம் எடுத்து விட்டுக்கிறோம். நல்லா பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிறோம். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு, நம்ம கோபி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா அப்படி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அப்படி வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் வாசம்லாம் போகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ், கேப்சிகம், குடமிளகாவையும் நம்ம போட்டுக்க போகிறோம். வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்படியே மீடியம் சிம்லேயே வச்சுருக்கணும். அது வேகிறதுக்காண்டி வெந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கணும். எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ், சில்லி சாஸு, சோயா சாஸ் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி
நூடுல்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். நல்லா இப்போ இந்த மாதிரி நம்ம அடியிலேருந்து கிளறி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கிறோம். அப்படி லேசாக நம்ம இந்த மாதிரி கிளறிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கோபி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கோபி நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.